சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை திமுக தலைவர் ஸ்டாலின் பாராட்டியதாக கவிஞர் வைரமுத்து பதிவு செய்திருக்கிறார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கவிஞர் வைரமுத்து முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்ததாகவும் அவர்கள் பல்வேறு அரசியல் நடப்புகள் சம்பந்தமாக பேசியதாகவும் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக சட்டமன்ற நேரடி ஒளிபரப்பை 3/4 மணி நேரம் இருவரும் கண்டுகளித்தோம் என்றும் வைரமுத்து அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஜேசிடி பிரபாகர் சிறப்பாக சட்டமன்றத்தை நடத்துகிறார் என்றார் திமுக தலைவர். சட்டமன்றத்தின் ஆட்டநாயகன் என்று சமூக ஊடகங்கள் சபாநாயகரை போற்றுகின்றன என்றேன். அப்படியா என்றார். ஒரு அழகான காஃபி குடித்து முடித்துவிட்டு வாழ்த்தி விடை பெற்றுக் கொண்டேன் என்று கவிஞர் வைரமுத்து குறிப்பிட்டிருக்கின்றார். இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், சமீபத்தில் தொடர்ந்து தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரலை செய்யப்படுகிறது. அவ்வாறு நேரலை செய்யப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் என்பது தற்போது பொதுமக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது. பலரும் அரசியல் ரீதியாகவும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களையும் பகிர்ந்து வருகிறார்கள். அந்த வகையில் வைரமுத்து அவர்கள் திமுக தலைவரை சந்தித்ததாகவும் சட்டமன்ற நிகழ்வுகள் குறித்து அவர்கள் நீண்ட நேரம் பேசியதாகவும், அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சபாநாயகரை பலரும் பாராட்டி வருகிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் ஒரு நடுநிலையான சபாநாயகராக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எந்த கட்சிக்கும் விருப்பு வெறுப்பின்றி அவர் நடுநிலையாக செயல்படுகிறார் என்றும் பல்வேறு தரப்பினரும் குறிப்பிட்டு வரக்கூடிய நிலையில் திமுக தலைவரும் இந்த விஷயத்தை குறிப்பிட்டதாகவும் வைரமுத்து அவர்கள் குறிப்பிட்டு தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கின்றார். இது தற்போது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக சபாநாயகரை பெரும்பாலும் எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் பாராட்ட மாட்டார்கள். ஆனால் இந்த விஷயம் என்பது திமுக தலைவரே பாராட்டியிருக்கிறார் என்பதும், அதே நேரத்தில் தற்போதைய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார் என்று எதிர்க்கட்சி வரிசையிலிருந்தும் பாராட்டு வந்திருப்பது கவனிக்கத்தக்கதாக மாறியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.